வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேஞ்சை பற்றி 3வது நாள் பேசுகிறோம். நேற்று சேஞ்சே முக்கியம், நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறச்ச 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, நீங்கள் ஓல்டு ஹேபிட்ஸை விடணும். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, ஓல்டு ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படின்னு. அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நிறைய பழைய பஞ்சாங்கம் மாதிரி வேண்டாதது சிலதை நம்ம கற்றுக்கிட்டு அதை கூட எடுத்துக்கிட்டே போவோம். அது இந்த மாடர்ன் டேஸில் கம்ப்ளீட்டாக மீனிங்கே இல்லாமல் இருக்கும். அதை ஆனாலும் ட்ரெடிஷன்ஸு, நம்ம பரம்பரை அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, சன்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. அதனால் ஐதீகம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் ஓல்டு ஹேபிட்ஸை விட்டுட்டு புது ஹேபிட்ஸுக்கு நம்ம போகணும். என் லைஃப்பில் எங்கள் தாத்தா, நான் அவங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பெரிய சார்ட் அக்கௌண்டன்ட்டுன்னு. அப்போல்லாம் எப்படின்னா எல்லா லெட்ஜர் எல்லாமே நோட் புஸ்தகத்தில் தான் எழுதுவாங்க. அந்த நோட் புஸ்தகத்தில் எழுதி கடைசியில் அந்த நோட் புஸ்தகத்தெல்லாம் வச்சு டோட்டல் போட்டு 10 பேர் 15 பேர் வேலை செஞ்சு அது கடைசியாக ஒரு பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று ரெடி ஆகும். பல நாள் ஆகும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு. நான் வேடிக்கை பார்த்துருக்கிறேன். இந்த டோட்டல் அடிக்கிறதே ஒரு பெரிய ஸ்கில்லு. நீங்கள் அப்படியே மென்டலாக டோட்டல் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். நிறைய நான் பார்த்த பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ்லாம் மென்டலாகவே டோட்டல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்தது இந்த கேல்குலேட்டர். அப்போ இந்த கேல்குலேட்டர் வந்தோடனே இந்த மென்டல் டோட்டலிங்கு, டோட்டல் போடுறது எல்லாமே போயிடுச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைமு கேல்குலேட்டர் அந்த வேலையை ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப லேட்டாக 2000s 2005 6லேயோ 4லேயோ எல்லாருமே டேலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டேலி என்ன பண்ணிடுச்சுன்னா நிறைய பேர் அக்கௌண்டன்ட் வேலையே இல்லாமல் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல என்ட்ரி போட்டால் அது மற்ற எல்லாம் பண்ணி டேலி பண்ணி கொடுத்துரும் கரெக்டாக. அதனால தான் அது பேர் டேலின்னு. ஸோ இந்த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அக்கௌண்டிங்கை தலையெழுத்த மாறிடுச்சு. இல்லை நான் இன்னும் நோட் புஸ்தகம் வாங்குவேன், அந்த நோட்டில் உட்காந்து நான் எழுதுவேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாஸ்திரத்துக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் நார்த் இந்தியன் ஒரு ரெஜிஸ்டர் வாங்கி அதில் ஒரு என்ட்ரி போட்டு தூக்கி உள்ளே வச்சிரும். எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஆன்லைனில் டெஸ்ட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் ஆட்களும் குறைஞ்சிடுச்சு, வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிய ஆரம்பிச்சிருச்சு, எரர்ஸும் குறைஞ்சிடுச்சு. அப்போது நான் பார்த்த இன்றைக்கி இல்லை அந்த ப்ராப்ளம். பல பேர் இந்த கம்ப்யூட்டர்லாம் வேண்டான்னு பல வருஷம் ரெசிஸ்ட் பண்ணாங்க. இப்போது சேல்ஸ் டேக்ஸு அதில் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். நான் பார்த்த பெரிய சேஞ்சு இன்கம் டேக்ஸே கம்ப்ளீட்டாக ஆன்லைன் போகுது. அப்புறம் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாங்க. அந்த ஆன்லைன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸே கவுண்டர் போட்டிருந்தாங்க. இப்போ யார் வேணால் எங்கேருந்து வேணால் ஃபைல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேங்க்கில் செக்கு கொடுத்துட்டு செக்கு வந்துடுச்சான்னு போய் பார்க்கறதுக்கே ஒரு ஆள் இருப்பான். அவன் பேங்க்குக்கு போயிட்டு கார்த்தால பேங்க்லேன்னு வர்றது மட்டுமே அவன் வேலையாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, எவனும் பேங்க்குக்கே போகிறது கிடையாது. ஏன்னா செக்கே கொடுக்கறது கிடையாது. நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் தான், இருக்கிற இடத்துலையே பண்ணிடலாம். இந்த போஸ்டேடட் செக்கு கூட நெஃப்ட்லேயே போயிடுச்சு. ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு ஒரு ஆள் போகணுங்கிறதே அவசியம் கிடையாது, பேங்க் பிரான்ச்சே அவசியம் கிடையாது, ஒரு சர்வர் தான் பேங்க்காக போயிடுச்சு. முன்னெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, செக்கு கிளியரிங் ஹவுஸுக்கு போய், கிளியரிங் ஹவுஸ் மெட்ராஸில் சக்தி டவர்ஸில் போய் மேட்ச் ஆகி அடுத்த நாளைக்கு தான் செக்கு வரும்.
அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ராஜன் வரதுக்கு முன்னாடி செக்கை இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி, இந்த பேங்க்குக்கு ஒரு கிளியரிங் செட்டப் இருக்கும். அந்த இடத்துக்கு போகும். அவன் செக்கை பார்த்து பாஸ் பண்ணுவான். அந்த செக்கும் ஸ்கேன் பண்ணி வரும். ஆர்பிஐ அங்கேயே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. செக்கு ப்ராக்டிக்கலா போடுறது எலிமினேட் ஆயிடுச்சு. எந்த பிரான்ச்சில போட்டீங்களோ அங்கேயே செக் இருக்கும். ஒன்லி செக்கு பவுன்ஸ் ஆச்சா அந்த சைடு போகும். இப்ப அதெல்லாம் போயி, நீங்க இந்த கிளியரிங்கிறதே ஆர்பிஐ ஆன்லைன் ஆக்கிட்டான். எவ்ரி 24 மணி நேரம் பேங்க்குக்கு நீங்க வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் பேங்க் டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். 2:30 மணிக்குள்ள போகலைன்னா பேங்க்கில் கேஷ் தரமாட்டான். 11 மணிக்குள்ளே செக்கு போடலைன்னா கிளியரிங் போகாது. இப்படியெல்லாம் மிரட்டின்னு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா, உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் ஃபண்ட்ஸை எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இம்ஸ்ன்னு. அதே மாதிரி நெஃப்ட் பண்ணலாம். ஹை வேல்யூனா ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம். அப்போ என்னெல்லாம் குரியரு, செக்கை எடுத்துன்னு போகிறது, டெலிவரி பண்ணுறது, டாக்குமெண்ட்டு இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை போயிருக்குன்னு பாருங்கள். ஆனால் சிஸ்டம் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பேங்க் லீவுனா கூட இட் டசன்ட் மேட்டர். முன்னெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் யூனியன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் ஸ்ட்ரைக் அப்படின்னு மிரட்டுவான். அதுவும் எப்படின்னா 2 நாள் ஃபங்க்ஷன் லீவ் இருக்கும். இன்னும் ஒரு 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி 5 நாள் லீவ் போடுவாங்க. இது மாதிரி சேர்ந்து லீவ் எடுக்கிறது, கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதெல்லாம் நம்மளை மிரட்டிட்டு இருந்தோம். இப்போ என்னடான்னா ஸ்ட்ரைக் பண்ணி யூஸு கிடையாது. ஏன்னா எல்லாம் அந்த ஆர்பிஐ ஒரு கம்பெனி மூலமாக சர்வரில் இருக்குது. அவன் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த யூபிஐ வச்சு ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். யாருக்குமே இனிமேல் பேங்க் ஆளை நான் ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்ட முடியாது. பப்ளிக் ரொம்ப ஹாப்பி. பேங்க் லீவ்னா அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் மூடுவான். ஏன்னா அன்றைக்கி கிளியரிங் இருக்காது. இது என்னடான்னா கம்ப்ளீட்டாக பிஸ்னஸையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. சண்டே கூட நீங்கள் பேங்க்கு பரிவர்த்தனை பண்ணலாம். பொங்கல் அன்னைக்கு கூட பண்ணலாம். நாமெல்லாம் பொங்கல்னா எல்லோரும் ஹாப்பியாக இருப்பான். 3 நாள் லீவு. 3 நாள் நீ பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், பேங்க்கெல்லாம் வேலை செய்யாது. அன்றைக்கும் பேங்க் லீவு. ஆனால் உன்கிட்ட கத்தியை காமிச்சு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பேங்க் லீவுன்னு நம்மளால் போய் சொல்ல முடியாது. உடனே இம்சை பண்ணுன்றோம். இதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எப்படி ஓல்டு ஹேபிட்ஸை இந்த பேங்கிங் ஆஸ் அ சிஸ்டம் விட்டுடுச்சுங்கிறத கண்ணால் பார்த்தேன். செக்குங்கிறதே இன்றைக்கி இரலவெண்ட், டிடிங்கிறது இரலவெண்ட். ரொம்ப பேசினேன். இப்போ நான் என் ஃபோன் எடுத்து டக் பண்ணேன்னா அந்த ஃபோனில் பேமெண்ட் வந்துடுச்சுன்னா எல்லாமே காலி. ஸோ பேங்க்குக்கே கண்ட்ரோல் போயிடுச்சு. யார் எப்போ ஃபண்ட்ஸ் எடுப்பான்னே தெரியாது. நைட்டு 12 மணிக்கு கூட எவனாவது கூப்பிட்டு ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இந்த வாட்டி ஒரு பேங்க்கு திவாலாச்சு, சிலிகான் வேலி பேங்க்குன்னு. பேங்க் முன்னாடியே யாரும் வரலையாம். எல்லாமே என்னடான்னா சர்வர் பிஸியாகி எல்லாம் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி சேஞ்சு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கேரியர்லேயும் வரும். நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா பழைய பஞ்சாங்கமாக இருப்பேன்னு வைங்க, நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. சேஞ்சு கம்பல்சரியாக போயிடும். அந்த ஓல்டு ஹேபிட்டை விட்டுட்டு மேனேஜருக்கு முன்னாடி போய் நின்று தலையை சொரிகிறது அதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் சேஞ்சை வேறு கட்டி பிடிச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்காதுங்கிறது என்னோடய கருத்து. உங்கள் லைஃப்பும் பெட்டராக இருக்குங்கிறது கருத்து. ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம் ஒரு 25 வருஷத்தில் எவ்வளோ இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துலங்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. ஏடிஎம்ங்கிறது ஒரு பெரிய இன்னோவேஷனாக இருந்தது, எனி டைம் மணின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு 5 வாட்டி டிரான்சாக்ஷன் தான். இப்போ நீ வச்சுருக்கிறத வச்சுக்கிட்டு எவ்வளோ டிரான்சாக்ஷன் வேணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் பிஸ்னஸும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இது மாதிரி மொமெண்டஸ் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் இது மாதிரி சேஞ்சஸை கட்டிப்பிடிக்கணுமே தவிர மாட்டேன்னு கூச்சிங்கன்னா நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க. உங்களை விட்டு
பின்னாடி போயிடும். இதெல்லாமே இந்தியாவில் ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஐசிஐசிஐ, யூடிஐ பேங்க்கு, HDFC பேங்க்கு, கோத்தக்கு, ஆக்சிஸ்ன்னு வந்த பிறகு தான் இந்த லெவல் ஆஃப் சர்வீஸ் நம்மளுக்கு கிடச்சிது. இல்லாட்டா நீங்கள் முன்னாடி பண்ணுற மாதிரி இருந்த ஒரு பப்ளிக் செக்டர் மேனேஜருக்கு போய் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம் எனக்கு கேளுங்க, எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.